உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணனையா பேர் சொல்லி கூப்பிடுறியா? அசோக், டேய், அவரு பெரிய ஆபீசர்ரா, அவரு அப்படிதான் கூப்பிடுவாரு. என்ன ஆச்சு தம்பி, இவ்வளவு பரபரப்பா வர்றீங்க? என்ன விஷயம்? சேனாதிபதி எங்க? ஓ, சேனாதிபதியா? அசோக், அவரு எந்த ஊர் போயிருக்காரு? மதுரைக்கு போயிருக்காரு. என்ன விஷயம் என்று சொல்லு. என்கிட்ட விளையாடாதீங்க, மரியாதையை என் குழந்தையை கொடுத்துருங்க. குழந்தையா? என்ன ஆபீசர், கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்க. இல்ல, பழி வாங்கதான் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் பொறுமையை சோதிக்க வேண்டாம். என்ன தம்பி, நீங்க பாட்டுக்கு வந்து குழந்தை பழி வாங்குறீங்கன்னு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. டேய் ஆபீசரை பாடுறா, தப்பான இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என் குழந்தையை காணும், நீங்க தான் கடத்திருக்கீங்க. என்ன குழந்தைய காணுமா? அச்சோ, உங்களுக்குன்னு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குன்னு வேற சேனாதிபதி சொன்னாரு. டேய் நடிக்காத, என் குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்டா. டேய் இருங்கடா, அவர்தான் படிச்சவரு, டீசென்சி தெரியாம நடந்துக்கிறாரு. நம்மலாம் ரவுடிங்கடா, நம்ம டீசென்டா நடந்துக்கணும்ல. அவரே குழந்தைய காணணும் எமோஷனலா இருக்காரு, அவரு அப்படிதான் பேசுவாரு. தம்பி, இது ஏதோ ஸ்கூல் மாதிரியும் நீங்க அனுப்பின குழந்தைய நாங்க ஏதோ தொலைச்சிட்ட மாதிரி கேட்டு நிக்கிறீங்க. குழந்தைய தொலைச்சிட்டா தொலைச்ச இடத்துல தான் போய் தேடணும். பாரு மிஸ்டர். மிஸ்டர் இல்ல, ஆதிகேசவன். என் பேரு ஆதிகேசவன், சேனாதிபதியோட மாமா. ஆதிகேசவன், உங்களாலதான் என் குழந்தை காணாம போயிருக்கான். பிரச்சனை பண்ணாம என் குழந்தையை கொடுத்துட்டா எல்லாருக்குமே நல்லது. அட என்ன தம்பி நீங்க, உங்களுக்கும் சேனாதிபதிக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக குழந்தைய கடத்தி மிரட்டுற அளவுக்கு நாங்க கீழ்த்தரமான ஆளுங்கெல்லாம் கிடையாதுப்பா. என்கிட்ட நேரடியா மோத முடியாம தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க. தம்பி, மோதணும்னு முடிவு பண்ணிட்டா ஆளு யாரு என்ன ஏதுன்னா யோசிக்க மாட்டோம்ப்பா. அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க நான் நேர்ல வந்து நிக்கிறேனே, என்கிட்ட மோதுங்க. இது தொழில் ரீதியான பிரச்சனை தானே, ஏன் என் ஃபேமிலி மேல கை வைக்கிறீங்க? அதத்தான் நானும் கேக்குறேன். உங்களுக்கும் சேனாதிபதிக்கும் என்ன குடும்ப தகராறா? உங்க ஃபேமிலில வேற யாராவது எதிரிங்க இருப்பாங்க, அவங்க யார் என்னன்னு போய் பாருங்க. ஏய், என் மைண்ட் டைவர்ட் பண்ணாத. எனக்கு எதிரிங்க வெளியே யாரும் கிடையாது. நல்லவனுக்கு எதிரி இல்லைன்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு தம்பி. எதிரி இல்லைன்னா நீங்க நல்லவனு சொல்லிக்கிறது வேடிக்கையா போயிடுப்பா. எதிரிங்க எப்பவும் வெளியில தான் இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்களை விட தெரியாத எதிரிங்க தான் ரொம்ப டேஞ்சர் ஆனவங்க. இவெல்லாம் ஒரு ஆளான ஈஸியா நினைக்கிறவங்க யானை காதுக்குள்ள புகுந்த எறும்பு மாதிரி உயிரே எடுத்துருவாங்கப்பா. நீங்க சேனாதிபதிக்கு பண்ணீங்களே அந்த மாதிரி. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்.
மாப்ள நான் சொன்ன மாதிரி என்ன தேடி வந்தான் பாத்தியா மாமா? ஆமா நீ ஏன் மாப்ள அவனுக்கு பயந்து ஒளிற? ஒளியில மாமா, அவனை நான் இங்க வச்சு பார்க்க கூடாது. அவன் ஃபேமிலிக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தி அமிச்சான்ல, அதுக்கு பதில் அவன் வீட்லயே போய் கொடுக்கணும். அதானே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு ஏன் மாப்பிள்ள எதிர வர பயப்படுறான்னு குழம்பி போயிட்டேன். பையன் ஆடி போயிட்டான். அவன் கோவத்தையும் தவிப்பையும் ரசிக்க முடியாம போயிடுச்சே மாமா. இது என்ன இன்னையோட முடிய போகுதா? இனி அவனுக்கு நித்தமும் சிவராத்திரி தான். இனி நிம்மதியா தூங்க போறானா இல்ல சாப்பிட போறானா? புரியணும். நான் யாருன்னு அவனுக்கு புரியணும். புரியுற வரைக்கும் நான் அவனை ஓட விடுறேன். இது ஆரம்பம் தானே. அவனே உன் கால்ல வந்து விழுவான் பாரு. அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் மாமா. யார் இவங்களை அட்மிட் பண்ணது? வெளியில இருக்காங்க டாக்டர். ஓகே. நீங்களா இவங்களை இங்க அட்மிட் பண்ணது? ஆமா டாக்டர், நாங்க தெரேசா மனநல காப்பகத்துல வேலை பார்க்கறோம். ஓகே. அவங்க பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. வரும்போதுதான் இப்படி ஆயிடுச்சு. அடி பலமா தான் பட்டிருக்கு. சும்மா ட்ரெஸ்ஸிங் பண்ணி மருந்து போட்டிருக்கோம். ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இவங்க ரிலேட்டிவ்ஸ் உடனே வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். அது வரைக்கும் இவங்க இங்கேயே இருக்கட்டும். டாக்டர் ஸ்பெஷல் டியூட்டிக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்க இருக்கும்போதே நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதா நல்லது. சரிங்க சிஸ்டர், நான் இப்பவே கால் பண்ணி கேட்டு சொல்றேன். Okay. ஓகே. சொன்னா கேளுங்க மேடம், ப்ளீஸ் அழாதீங்க. ஹலோ, சொல்லு ஸ்வேதா, அவங்க எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் பண்றாங்களா? ஆமா, கொடுங்க சிஸ்டர். ஒரு நிமிஷம். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்காங்க. ரிலேட்டிவ் யாராவது வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். சிஸ்டர், நான் இசை பேசுறேன். அவங்க நல்லா இருக்காங்களா? பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல மேடம், ஆனா டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தான் வேற எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு யாராவது இங்க வரணுங்கிறாங்க. இங்க என்னன்னு பார்த்துட்டு நான் அங்க வந்துருவேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவங்க பக்கத்துலயே இருக்க முடியுமா? என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? இந்த நேரத்துல மட்டும் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க சிஸ்டர். சரிங்க மேடம், நீங்க போனை சிஸ்டர் கிட்ட கொடுங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். அவங்க கிட்ட பேசணுமா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். சரிங்க மேடம். ஹலோ ஸ்வேதா, யாராவது ஒரு ஆள் அங்க வர வரைக்கும் நீங்க அங்க இருங்க, நாங்க வரோம். ஓகே சிஸ்டர், நான் கலை சிஸ்டர் கிட்ட சொல்லி அவங்கள இங்க இருக்க சொல்றேன். சிஸ்டர், நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். நான் மட்டும் தனியா வா? இல்ல, இசை மேடம் வந்ததும் நீங்க வந்துடலாம். என்ன காப்பகத்துல இருக்க குழந்தைங்களா தேடிட்டு இருப்பாங்க. ஓகே சிஸ்டர். நான் கிளம்புறேன். இசை, அப்பா, அப்பா, அழாதடா,
அழாதம்மா அழாத, கண்டுபிடிச்சிடலாமா? அப்பா நான் சுந்தர தொலைச்சிட்டேன்ப்பா. இல்லம்மா, அழக்கூடாதுமா, பயப்படாத. யாரும் அவனை கார்ல தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்கப்பா. அழாதம்மா, கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். யாருப்பா அவனை கடத்திருப்பாங்க? எதுக்காக கடத்திருப்பாங்கப்பா? அதைத்தானே கண்டுபிடிக்கணும். நீ அழாம இருமா. எப்படிப்பா நான் அழாம இருப்பேன்? ஒரு 5 நிமிஷம் தான் நான் உள்ள இருந்தேன், அதுக்குள்ள கடத்திட்டு போயிட்டாங்க. நீ அழாம இருந்தா தானேடா எப்படி என்னங்கிறது விசாரிக்க முடியும். முதல்ல அடர்ந்து நிறுத்து. விஜய் வந்து சுந்தர கடத்திட்டு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? மாப்பிள்ள சுந்தரத்தை எடுத்தான் போயிருக்க. அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சாப்பா? சுந்தர் எங்க போயிருக்கான்? விஜய் எங்க போயிருக்காரு? அம்மா, தேடித்தான் போயிருக்காருன்னு சொன்னேன்ல. சுந்தரோட தான் வருவேன்னு சொல்லித்தான் போயிருக்காரு. விஜய் கண்டுபிடிச்சிருவாரு. நிச்சயமா கண்டுபிடிச்சிருவோம்மா. அழாதம்மா, அழாத. நீங்க யாரு? நான் இங்க சீஃப் இன்சார்ஜ் சார். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார், வந்துட்டு இருக்காங்க சார். எப்ப நடந்தது, எங்க நடந்தது? அப்பா நான் காட்டுறேன்ப்பா, வாங்கப்பா. இந்த இந்த இடத்துல தான்ப்பா தாயம்மாவை அடிச்சு போட்டுட்டு சுந்தர கார்ல கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. கார் நம்பர் நோட் பண்ணியாமா? இல்லப்பா, நாங்க வரதுக்குள்ள கார் போயிடுச்சு. சரி, போலீஸ் வரட்டும், சிசிடிவி கேமராவை பார்க்கலாம், யாருன்னு தெரிஞ்சிடும். வாங்க சார். விஷய், நீ உள்ள போமா, அப்பா வந்துடுறேன். எங்கப்பா போறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் என்னோட மொபைல கார்ல வச்சுட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? மேடம், அப்பா வரட்டும், நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வா தெரசா. மன்னிக்க தயாரா இருந்தேனடா, இனிமே உனக்கு மன்னிப்பே கிடையாது. என் சுந்தருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உனக்கு மரண தண்டனை தாண்டா வாங்கி கொடுக்க போறேன். நீ தூக்குற தொங்க போற பாரு. வரேன்டா. அழாதீங்க இசை, சுந்தர கண்டுபிடிச்சிடலாம். வாங்க சார், உட்காருங்க சார். பரவாயில்லம்மா, போலீஸ் அப்ப வருவாங்க. இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், இப்ப வந்துடுவாங்க. அழாதம்மா, அழாத. அப்பா வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். அழாதடா. இசை, அழாதம்மா, அழாத. பையனை காணோன்னு ஃபோன் பண்ணது நீங்க தானே? நான் தான் சார். இங்க சிசிடிவி கேமரா செக்யூரிட்டிலாம் இருக்கா? சிசிடிவி கேமரா இருக்கு சார். செக்யூரிட்டி தான் உடம்பு முடியலன்னு லீவ் போட்டிருக்காரு. ஆமா, பையன் கடத்தப்பட்ட ஸ்பாட் எது? வெளியில சார். வெளியிலனா இங்கயா இல்ல கேட்டுக்கு வெளியே வா? கேட்டுக்கு வெளியே தான் சார். வந்து ஸ்பாட்டை காட்டுங்க. வா தெரசா. சார், இங்கதான் சார். இங்க இருந்து தான் கடத்திட்டு போயிருக்காங்க. அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு, ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? செக் பண்ணலாம் சார். வாங்க காட்டுங்க. வாங்க.
இசை விஜய் விஜய் இசை சரி சரி அழாத இசை சரி 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 அழாத இசை இசை சரி என்னாச்சு என்ன மன்னிச்சிருங்க விஜய். நான் சரியா கவனிக்காதனாலதான் சுந்தர் காணாம போயிட்டோம். நடந்ததை பேச வேண்டாம் இசை. சுந்தரனை எப்படி கண்டுபிடிச்சிருவேன்? என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? அதெல்லாம் இல்லம்மா. சுந்தருக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல விஜய்? எதுவும் ஆகாது. ப்ளீஸ் கஷ்டப்படுத்தாத இசை. நீ தைரியமா இரு. அப்பதான் என்னால சுந்தர கண்டுபிடிக்க முடியும். கஷ்டப்படுத்தாத இசை. ப்ளீஸ் அழாத. ப்ளீஸ் அழாத. சரி நான் இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க சொல்லிருக்காங்க. வாங்க. சரி. ஃபர்ஸ்ட் கேமரா காட்டுறேன் பாருங்க. செக் பண்ணுங்க. உங்களோட உள்ள இருந்த பையன் எப்படி வெளியில போனான்னு தெரியணும். அந்த கேமரா முதல்ல ப்ளே பண்ணுங்க. விஜய் சுந்தர் ஐயோ சுந்தர் 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 ஐயோ விஜய் விஜய் அது வாலி மாதிரி இல்ல. சுந்தரை கடத்துறது வாலிதாமா, சந்தேகமே இல்ல. கேமராவில தான் அவங்க முகமே ரெக்கார்டே ஆகலையா மேடம்? எப்படி உறுதியா சொல்றீங்க? எவிடன்ஸ் இல்லாம யார் மேலயும் ஆக்ஷன் எடுக்க முடியாது சார். தாயம்மா அவனோட முகத்தை கண்டிப்பா பாத்துருப்பாங்க இன்ஸ்பெக்டர். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களை விசாரிச்சுட்டு தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்க முடியும். இங்கேயே எவிடன்ஸ் இருக்கு இன்ஸ்பெக்டர். இதா பாருங்க. வாலி கொடுங்க. வாலி ஆமாம்மா, இது வந்து தாயம்மாவை தாக்கிற இடத்துல கீழே கிடந்தது இன்ஸ்பெக்டர். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா. அந்த மெயின் கேட் கிளிப்பை மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. விஜய் மேடம் இதை கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்க.
இவன் தான் இன்ஸ்பெக்டர். நல்லா பாருங்க. இவன் யாரு? இவர் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கு ஏதாவது பகை இருக்கா? ஆமா சார், எங்களுக்கும் இவனுக்கும் ஆகாது. நீங்க சொல்ற மாதிரி இவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். கடத்தின ஆளு யாருன்னு தெரிஞ்சாச்சு இன்ஸ்பெக்டர். முதல்ல அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். ஓகே சார், இப்பவே சிட்டி கண்ட்ரோலுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். விஜய், அவங்க பண்றது பண்ணட்டும். நீங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிங்க விஜய். சரி சார். மாப்பிள்ள அவன் எங்கன்னு போய் தேடுவாருமா. நீ பயப்படாதம்மா. நான் கமிஷனருக்கு போன் பண்றேன். இன்னும் 1 மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் தூக்கிடுவாங்க. சார், சிட்டி போலீஸ் எல்லாரையும் அலர்ட் பண்ணியாச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாம போங்க. உங்க பையனை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. தேங்க்யூ சார். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. இசை, அழாத இசை. வா, கிளம்பலாம். கவலைப்படாதீங்க மேடம், உங்க குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவான். அவனுக்கு எதுவும் ஆகாது.